ஒரு மாலையில் காடுகளில் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் காடுகளின் மன்னன் சிங்கம் தனது கம்பீரமான முகத்துடன் பெரிய கல் மேடையில் இருந்தது. அதன் கூர்மையான கண்களால் காடு முழுவதையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு மிருகமும் அதன் பேரரசுக்கு கீழே இருந்தது. அதனால் யாரும் சிங்கத்திற்கு எதிராக செல்ல துணியவில்லை. அந்த சிங்கம் மிகவும் வலிமையானது. அதன் ஓசையை கேட்டாலே மற்ற மிருகங்கள் அச்சத்தில் ஓடிவிடும். காடு முழுவதும் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தது. சிங்கத்தின் தலைமைத்துவம் நீண்ட காலமாக நிலைத்திருந்தது. அதனால் அது எப்போதும் பொறுப்புணர்ச்சியுடன் இருந்தது. அது கொலைகாரனாக அல்ல, மிருகங்களை ரட்சிக்கும் தெய்வமாகத்தான் மிருகங்களால் மதிக்கப்பட்டது. ஒரு நாள் காடு முழுவதும் வறட்சியும் பசியும் பஞ்சமும் ஏற்பட்டது. ஏராளமான மிருகங்கள் தண்ணீருக்கும் உணவுக்கும் புலம்பிக் கொண்டிருந்தன. சிங்கம் அதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தது. தனது வேட்டை திறமையை பயன்படுத்தி பல நாட்களுக்கு இமயமாய் உழைத்து காட்டு மிருகங்களுக்கு உணவையும் தண்ணீரையும் கண்டுபிடித்து கொடுத்தது. அதற்கு பிறகு சிங்கம் தனது மானுட தியாகத்தால் மேலும் மகத்தானதாக உயர்ந்தது. அதன் துணிவும் தன்னலம் இல்லாத செயல்களும் காடு முழுவதும் பரவியது. காடு சிங்கத்துடன் சமநிலையோடு வாழத் தொடங்கியது. மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்தது. அந்த நாள் முதல் காடுகளில் சிங்கம் ஒரே நம்பிக்கை கொண்ட அரசனாகவும் காவலராகவும் இருந்தது. Thanks for watching. Please like, comment, share, and subscribe to Classic Toon Tamil channel for more videos.